சிறுகடிக்க ஆசை சிரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ருதி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முத்து, மீனா, மனோஜ் மற்றும் அருணி இவங்க 4 பேர் வராங்க. வந்த உடனே ரொம்பவே சந்தோஷமா வெல்கம், என்னுடைய ஹோட்டலுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஸ்ருதி வந்து பொக்கே கொடுக்குறாங்க. அருணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஹோட்டல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமெரிக்காவுல இந்தியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு மனோஜ் வந்து, இங்க பாரு ஹரிணி, இத பத்தி எல்லாம் நீ பெருசெல்லாம் இது பண்ணிக்காத, இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவா வந்து பேசுறாங்க. இது ஹரிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது. எனக்கு இந்த ஹோட்டலோட எல்லா டிசைன்ஸுமே, இந்த ஹோட்டல்ல இருக்கிற இன்ஃபுட் அவுட்ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து சொல்றாங்க. சரி வாங்க உட்காருங்க சாப்பிடுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஹரிணி, உனக்கு இந்த இந்தியன் ஃபுட் எல்லாம் எதுவுமே ஒத்துக்காது. உனக்கு எந்த ஃபுட் ஒத்துக்குமோ அதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹரிணிக்கு கோவம் வருது. இங்க பாருங்க, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றத நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்களும், எனக்கு என்ன தேவையோ அதை நானும் பாத்துக்கிறேன். உங்கத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹரிணி கோவப்பட உடனே நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. என்னங்க, உங்க அண்ணா ஓவரா நடந்துக்கிறாரு. உங்க அண்ணா நடந்துக்கிறது அந்த பொண்ணு அருணிக்கே பிடிக்கல போல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க போய் உங்க அண்ணா கிட்ட ஓவரா நடந்துக்காத, கொஞ்சம் அடிக்கி வாசல் சொல்லி சொல்லுங்கன்றாங்க. மீனா, அதெல்லாம் பெருமிகணும், அதெல்லாம் மாறாது, நான் என்ன சொல்லட்டும்னு சொல்லிட்டு முத்து வந்து அமைதியா இருக்காங்க. உடனே ஹரிணி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஹோட்டலோட எது ஸ்பெஷலா இருக்குமோ அதுவே எடுத்துட்டு வர சொல்லுங்க, அதுவே சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து சொன்னதை கேட்டதும் இப்ப ஸ்ருதியும் ரவியும் வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து என்ன ஸ்பெஷலோ அதை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்றாங்க. அடுத்ததா வந்து இப்ப சின்னமணியை காட்டுறாங்க. சின்னமணி வந்து அவங்க புருஷன் கிட்ட வந்து சத்யாவை பத்தி, சத்யாவோட குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. மீனாவும் சரியில்லை, அவ சரியான ராங்கிக்காரி. அதே மாதிரிதான் முத்துவும், அவன் சரியான குடிக்காரன். அது இல்லாம அவங்க வீடு நம்ம ஆபீஸ் ரூமை விட சின்னதா இருக்கும். அதுல நம்ம பொண்ணு எப்படிங்க வாழுவா, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே சிந்தாமணியோட புருஷன் வந்து, நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா நம்ம பொண்ணு அவ்வளவு வசதியா நம்ம வளர்த்துருக்கோம். அவளுக்கு எல்லாமே செட்டில் இருக்க மாதிரிதான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு இப்ப சிந்தாமணியோட புருஷன் வந்து சொல்றாங்க. ஏங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க ரேகாவை கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இல்லாத மாதிரி அனுப்பி மட்டும் விடுங்க. மீதி எல்லாமே நான் பாத்துக்கிறேன்றாங்க. சரி, ஹைதராபாத்ல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன். அதை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். நான் வேணும்னா ரேகாவை அனுப்பி விடுறேன்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க ரேகாவை மட்டும் அனுப்பி விடுங்க, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சிந்தாமணி, நீ என்ன சொல்றியோ அதுபடியே கேட்கலான்னு சொல்லிட்டு இப்ப சிந்தாமணியோட புருஷன் சொல்றாங்க. சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா திரும்பவும் ரெஸ்டாரண்ட காட்டுறாங்க. ஸ்ருதி ரவி வந்து மண்பானையில செஞ்ச சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் வாவ், பார்க்க இம்ப்ரெஷனே ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கவும் சூப்பரா இருக்கு போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. உடனே ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து சொல்றாங்க, இது வந்து ருசி எல்லாம் வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டா தெரியாது, கையால பிசைஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து, ஹரிணி, அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத, இப்படி போய் யாராவது சாப்பிடுவாங்களா, வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அன்ஹைஜீனிக்கா சாப்பிடுவான். நம்ம ஹைஜீனிக்கா சாப்பிடுறவங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடணும். அவன் கையால பிசைஞ்சு பட்டி காட்டா மாதிரி சாப்பிடுவான். அவனுக்கெல்லாம் அதை பத்தி என்ன தெரியும், நீ ஸ்பூன்லயே சாப்பிடுன்றாங்க. இல்ல நான் கையிலயும் சாப்பிட்டு பழகுவேன், எனக்கு கையில சாப்பிடுறதும் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹரிணி வந்து கையால சாப்பிட்டு வாவ் செம டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு நல்லா சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் வந்து, உன்னுடைய பாஸ்ட் பத்தி எனக்கு சொல்லு, உங்க ஹஸ்பண்டை எதுக்காக நீங்க விவாகரத்து பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகிருக்கு. உடனே ஸ்ருதி வந்து சொல்றாங்க, மனோஜ், இந்த விஷயத்த இப்படிதான் கேட்பீங்களா, ஏன் கொஞ்சம் பொறுமையா தனிமையா இருக்கும் போதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, இதுல என்ன இருக்கு, இதுல சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொன்னதும் உடனே ஹரிணி வந்து, அவன் வந்து ட்ரங்கட், அது எனக்கு பிடிக்காதுன்றாங்க. ஓ அப்ப முத்து மாதிரியா, அவன் கூட பயங்கரமா ட்ரிங்க் குடிப்பான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோபம் வருது மீனாவுக்கு. இருந்தாலும் மீனா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மீனாவை வந்து எதிர்த்து பேசுற மாதிரி ஹரிணி வந்து, இங்க பாருங்க, ட்ரங்க்ன்றது அது ரொம்பவே வந்து உயிருக்கு ஆபத்தானது, அதுக்குள்ள போயிட்டா திரும்ப வெளியே வரவே முடியாது.
ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க எதுக்காக மத்தவங்கள வந்து இப்படி தாழ்த்தி பேசுறீங்க? இது ரொம்பவே வந்து ஸ்டூபிடா இருக்குன்னு சொல்லிட்டு ஹரிணி திட்ட உடனே மீனா வந்து, ஏங்க நான் வந்து திட்டலான்னு இருந்தேன். அதுக்குள்ளவே முந்திக்கிட்டு ஹரிணி திட்டிட்டாங்க. நிஜமாவே வேற லெவல்ங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே இப்ப நம்ம முத்து வந்து சிரிக்கிற மாரி மனோஜ் கிண்டல் பண்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹரிணி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி இத பண்ண போறீங்க? நான் என்னுடைய ஷோரூம விட்டுட்டெல்லாம் வர முடியாது. ஆனா எப்படி விட்டுட்டு வந்து அங்க நான் என்ன வேலை தான் பார்க்குறது அமெரிக்காவுலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து சொல்றாங்க, அதுதான்டா அமெரிக்காவுல அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்காமே, அத பெருக்கி துடைக்கிற வேலைக்கு போன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மனோஜ் வந்து, ஹரிணி இவன் சொல்றதுக்கெல்லாம் நீ சிரிக்க கூடாதுன்றாங்க. இங்க பாரு அவரு ஜோக்கா தானே சொன்னாரு. இதையும் நம்ம ஜோக்கா எடுத்துக்கிறதுல போயிட்டு என்ன இருக்குன்றாங்க. எனக்கு போதும் நீ சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரின்னு சொல்லிட்டு கோவமா மனோஜ் சொன்னதும் ஹரிணிக்கு இது ரொம்ப ரூடா இருக்கு. என்ன அதிகாரம் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ச்சே ஹரிணி அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதிகாரம் எல்லாம் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் சமாளிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் சமாளிச்சுட்டு வந்து இருக்காங்க. உடனே நம்ம ஹரிணிக்கும் ரொம்பவே கோவமா வருது. அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்து மீனா 2 பேரையும் காட்டுறாங்க. மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து என்னாச்சு மீனான்றாங்க. எனக்கு என்னவோ அந்த அமெரிக்க பொண்ணு உங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கும்னு தோணலைங்கன்றாங்க. ஏன் சொல்ற? இல்ல உங்க அண்ணா நடந்துக்கிற விதம் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மந்தம் வேண்டாம். இவரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவா போலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்து வந்து அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. என் அம்மா கையில கால கெஞ்சி விழுந்தாவது கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. என்ன ஒண்ணு மனோஜ் அவன் வாயை மூடிக்கிட்டு இருந்தா அது சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நானு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காகங்க சத்யாவை வந்து ரேகாவை காதலிக்க வேணாம் நான் சொன்னாலும் நீங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, ஒருவேளை ரேகாவுடைய அம்மா யாருன்னு தெரியாதனால இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சின்னமணி தான் ரேகாவுடைய அம்மான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சும் இப்படி நம்ம பண்றது தப்பு இல்லையா? இப்ப சத்யாவும் ரேகாவும் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் ரேகாவுடைய ஃபேமிலியில வந்து கட்டாயப்படுத்தி எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரேகாவை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அப்ப சத்யாவோட நிலைமையை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாரு, ரேகா வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்கா. என்ன ஆனாலும் சரி சத்யா கூட வாழணும்னு சொல்லிட்டு அவ பிடிவாதமா இருக்கா. அவ்வளவு சீக்கிரம்லாம் அவ வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டா. நம்ம சத்யாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலான்றாங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீ கூட தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நான் வேண்டாம்னு சொன்னேன், நீ பண்ணி வச்சில்ல. அந்த மாதிரிதான் சத்யாவுக்குன்னா ஒரு நியாயம், சீதாவுக்குன்னா ஒரு நியாயமான்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. ஏங்க நான் சொல்றது இங்க பாரு, அவனுக்கு விருப்பமா இருக்கு. அதேபடி ரேகா விருப்பப்பட்டா அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைப்பேன். புரியுதான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சத்யாவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எப்படிங்க? நீ ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி முத்து வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மீனாவுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா வந்து நம்ம ரோகிணியை காட்டுறாங்க. பார்லர்ல ரோகிணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹரிணி வராங்க. ரோகிணி ரிமெம்பர் மீன்றாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஹரிணி நீங்க தானேன்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐப்ரோ மினிக்யூர் பெடிக்யூர் எல்லாமே பண்ணணுன்றாங்க. உடனே மனோஜோட போட்டோ ரோகிணி 2 பேரும் இருக்கிற போட்டோவை பக்கத்துல வச்ச மாதிரி வச்சுட்டு இப்ப பாப்பாங்களா ஹரிணின்னு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றாங்க. ஹரிணி பாக்குறதே இல்ல. உடனே ரோகிணி இங்க பாருங்க, ஐப்ரோ பண்ண 10 நிமிஷம், மெடிக்யூர் பெடிக்யூர் பண்ண ஒரு 1/2 ஹவர்னு சொல்லிட்டு போனோட வால்பேப்பரை காட்டுறாங்க. அதுல மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டோம். நீங்க டைவர்ஸான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றாங்க. ஏன்னா உங்க புருஷனை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், எனது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுத்துக்கிட்டு போறாங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுத்துட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல என்னுடைய புருஷனை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா மனோஜை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பணத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. அவர் வந்து மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாரு. அவங்க நல்லா வசதியா இருக்காங்களா, நல்லா வந்து இருக்காங்களா, இதை பத்தி மட்டும் தான் அவர் பாப்பாருன்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அருணி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே ரூடா நடந்துக்கிறது, அவர் மட்டும் தான் புத்திசாலி, மத்தவங்க எல்லாரும் முட்டாளுன்ற மாதிரி நடந்துக்கிறது, இது எல்லாமே அருணி யோசிச்சு பாக்குறாங்க. அவரை நான் ரொம்பவே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஏழுன்றத தெரிஞ்சதும் உடனே அவங்க அம்மா சொன்னதும் என்னை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க.
இத கேட்ட ஹரிணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம, சரி நான் அப்புறம் உங்கள மீட் பண்றேன்னு சொல்லிட்டு, ஹரிணி பாட்டுக்கு கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ உடனே ரோகிணி சிரிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ், என்னை விட்டுட்டு நீ பணக்கார பொண்ண பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அது நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீ என்ன ஆனாலும் சரி, நீ எப்பவுமே எனக்கு துணையா தான் இருக்கணும். நான் மட்டும் தான் உன்னுடைய லைஃப்ல எல்லா விதத்திலயும் உனக்கு துணையா இருப்பேன். இத நினைச்சு நீ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் வருத்தப்பட்டு கடைசியில ரோகிணி கிட்ட தாண்டா வந்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவோட ட்ரக்க காட்டுறாங்க. முத்து வந்து ஷெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பணம் எண்ணிட்டு இருக்காங்க. டிரைவிங் போனதுக்கான பணம். அதே இடத்துல தான் சிந்தாமணி வந்து மீனவ கத்தியால குத்த சொல்லி ஆள் அனுப்பணுமா அங்க இருக்காங்க. முத்துக்கு யோசனை, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தோன்றதுதான் ஞாபகத்துல வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே நம்ம முத்துவுக்கு வந்து யோசனை வந்துடுது. இவன் தானே மீனாவை கத்தியால குத்துனா, இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டேய் நில்லுடா நில்லுடான்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு, நீங்க பாரு, நீ வந்து எதுக்காக என் பொண்டாட்டி மீனாவை கத்தியால குத்துன, யார் சொல்லி குத்துன சொல்லுடான்றாங்க. இல்ல நான் சும்மா தான் குத்துனேன்றாங்க. உடனே கட்டி எடுத்து செம்ம அடி நடிக்கிறாங்க. சொல்லுடா யார் சொல்லி குத்துனேன்னு சொல்லிருந்தோம். சிந்தாமணி அவங்க சொல்லிதான் குத்துனேன்றாங்க. இங்க பார், நான் இப்ப வீடியோ எடுக்க போறேன். நீ வந்து சிந்தாமணி என்ன சொன்னாலும் அதை இப்ப நீ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ ஆதாரத்தோட இப்ப நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. என்ன சிந்தாமணி, நீ தோத்து போகுவன்றதுக்காக ஒரு உயிரோட விளையாட இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்ல, டேய், என்னுடைய பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள உன்னை யாருடா வர சொன்னது? ஒழுங்கு மரியாதைங்கிறது போடன்றாங்க. இங்க நான் ஒண்ணு உட்காந்து விருந்து சாப்பிட வரல, உன்னை விருந்து அனுப்புறதுக்காக வந்திருக்கேன்றாங்க. என்னடா சொல்ற? அங்க கொஞ்சம் பாருன்றாங்க. போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்ததை பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? முத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃபை வந்து ஆள் வச்சு நீங்க கத்தியால குத்துனதான்றாங்க. ஏன் சார், மத்தவங்க யாரோ ஏதேதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அவங்க வருவீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. என் தகுதி என்ன, ஸ்டேட்டஸ் என்னன்றாங்க. அந்த தகுதி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க தான் மீனா ஜெயிச்சிடுவாளோ, அவ ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணீங்களான்னு சொல்லி முத்து கேக்குறாங்க. நான் தான் பண்ணன்றதுக்கு எதன ஆதாரம் வச்சிருக்க சொல்லு, நான் பண்ணனான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியும் சிந்தாமணி, நீங்க இப்படியெல்லாம் கேட்பீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நீங்க ஆளை செட் பண்ணீங்கல்ல, அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆதாரத்தை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர், இவனுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. ஒருவேளை என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இவனாவே ஒரு ஆளை செட் பண்ணி எனக்கு எதிராக கூட இவன் பேச வச்சிருக்கலாம் இல்லைன்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சிந்தாமணி ஆடியோ பேசின ஆடியோவை வந்து காட்டுறாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இது உங்க குரலே இல்லையா? நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணது, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன குத்தம் சொல்லி நீங்க பேசியிருக்கீங்க, அதோட ஆடியோன்னு சொல்லி எல்லாமே இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க உண்மையை மறைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. இத கேட்ட சிந்தாமணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிந்தாமணி ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிலுக்கு சிந்தாமணி போக போறாங்க. ஜெயில இருந்து வெளியே வர திரும்ப சிந்தாமணி என்ன செய்ய போறாங்க? மறுபடியும் வந்து முத்து மீனாவை பழி வாங்குவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.